السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأنيبوا إلى ربكم وأسلموا له. صدق الله مولانا العظيم. وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم: من سلك طريقا يطلب فيه العلم سهل الله له طريقا إلى الجنة. صدق نبي الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்து அருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் நம்முடைய பஷாரத்து நிஸ்வான் வெண்கல அரபிக் கல்லூரியினுடைய சிறப்பான இந்த பட்டமளிப்பு விழாவின் தலைவர், மரியாதைக்குரிய நம்முடைய சிறப்பு வாய்ந்த மஸ்ஜிதின் தலைவரும் அபூபக்கர் ஞானியார் அவர்களே, எனக்கு முன்னர் இங்கே சிறப்பாக நல்லதொரு உரையாற்றி தங்களது திருக்கரத்தால் ஹாஃபிலா சனதை வழங்கியிருக்கிற நமது ஊரினுடைய பரக்கத்தாக திகழ்கிற மரியாதைக்குரிய அல்லாமா ஷா அஹ்மதார் ஹசரத் தாமத் பரக்காத்துஹும் ஹசரத் அவர்களே, இங்கே சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகிற என் அன்பு சகோதரர் மௌலானா மௌலவி அப்துல் ஹமீத் ஆலிம் உஸ்மானி பெருந்தகை அவர்களே, இங்கே எனக்கு முன்னால் சமுதாயத்தினுடைய பெண்கள் எப்படியெல்லாம் நம்முடைய கல்வி பாதையில் நம்முடைய இலக்கு இருக்க வேண்டும் என்பதை ரொம்ப அழகாக விவரித்த மரியாதைக்குரிய சங்கை நிறைந்த மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் ஆலை ஃபாரூக் சாஹிப் அவர்களே, மேடையிலும் கீழும் இருக்கிற உலமாக்கள் சகோதரர்கள், தாய்மார்களே,
அன்பு சகோதரர் இஸ்மாயில் அவர்களே, அன்பர்களே, எல்லோருக்கும் துஆ செய்து துஆவை ஆதரவு வைத்து மிகச் சிறப்பாக இங்கே இப்படி ஒரு மதரசா துவக்கமாகி நமது வீட்டு பிள்ளைகள் ஆலிமாக்களாக, முபல்லிகாக்களாக, ஹாஃபிலாக்களாக இங்கே சனது பெற்றிருக்கிறார்கள். நான் சனது பெற்ற பிள்ளைகளுக்கு மாத்திரமில்லாமல் எல்லோருக்கும், இங்கே வந்திருக்கிற தாய்மார்களுக்குமாக சொல்கிறேன். கல்வி தேடும் காலம் என்பது ஒரு குறிப்பிட்ட நாட்களோ பருவகாலமோ அல்லது திருமணத்திற்கு முன்போ என்று வரையறைக்கவில்லை. திருமணமான பின்னாலும் இன்னும் நான் இந்த கல்வியோடு தொடர்பு இல்லை என்று சொன்னால், திருமணமான பெண்களுக்கும் நாங்கள் அந்த கல்வியை தருகிறோம். பிள்ளைகளை பெற்றெடுத்த பின்னாலும் இந்த கல்வியை கற்று ஆலிம்களில் ஆண்களும் பெண்களும் நிறைய இருக்கிறார்கள். ஒவ்வொரு வீட்டிலும் பெண் மக்கள் மார்க்கத்தோடு அழகிய தொடர்புடையவர்களாக இருக்க வேண்டும். அவர்களால் தான் அந்த வீட்டினுடைய அடுத்த காலம் அழகாக மலர்கிறது. நாளைய தலைமுறைகள் இந்த மண்ணில் ஜொலிக்கிறார்கள். இந்த மண்ணில் வாழ்கிற நமது பிள்ளைகள் நாளைய எதிர்காலம் ஒளிமயமாக ஆக்குகிற வாழ்க்கைக்கு வருகிறார்கள். நான் அடிக்கடி சொல்வதுண்டு, சாலிஹீன்களும் நாதாக்களும் நல்ல மனிதர்களும் மார்க்கத்திற்காக தங்களை அர்ப்பணித்தவர்களும் நபிமார்கள் உட்பட அதிகமாக பெண்கள் இல்லை. ஆனால் ஒரு நபியாவது பெண்ணாக பிறந்தார்களா? இல்லை. இந்த நாட்டையே பாக்கியமாக்கியவர்கள், சீர்திருத்தம் செய்தவர்கள், நபிமார்களையே பெற்றெடுத்த பாக்கியம் உங்களுக்கு இருக்கிறது. உலகத்தில் மிகச்சிறந்த சாலிஹீன்கள் உங்கள் வளர்ப்பிலும் அரவணைப்பிலும் உங்கள் மடியிலும் வளர்ந்திருக்கிறார்கள். எனவே நாம் கடந்து வந்த பாதையை திரும்ப பார்த்தால், கடந்து வந்த பாதையை ஒரு முறை திரும்பி பார்த்தால், பெண்கள் இல்லாமல் இந்த தீனின் வளர்ச்சியை பார்க்க முடியவில்லை. ஹதீஸ் துறையா, அங்கே பெண்கள் ஜொலிக்கிறார்கள். திருக்குரானின் விளக்க உரையா, பெண்கள் ஜொலிக்கிறார்கள். 5 லட்சம் பேர் ஹதீஸின் அறிவிப்பாளர்கள். இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிற புகார் ஷரீஃபாகட்டும், திருமதி ஷரீஃபாகட்டும், அங்கீகரிக்கப்பட்ட சிஹாவு சித்தாக்கள், இது அல்லாது மிகப்பெரிய அர்ப்பணத்தோடு எழுதப்பட்ட ஹதீஸ் கிரந்தங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் செய்தியை தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர்கள் 5 லட்சம் பேர். இந்த 5 லட்சம் பேர்களில் 75,000 பெண்கள் இருக்கிறார்கள். 75,000 பெண்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரக்கத்து நிறைந்த உயிரோட்டமான அந்த செய்தி, உலகம் உள்ள வரையிலும் உலகத்தை வாழ வைக்கிற வழி நடத்துகிற செய்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸின் செய்திகள், அதை அறிவித்த இடத்தில் இந்த பெண்கள் சமூகத்தில் மிகப்பெரிய பங்காற்றி இருக்கிறார்கள். மார்க்கத்தை கொண்டு அல்லாஹ்வோடு அடியார்களை இணைக்கும் அந்த அற்புதமான சேவைகளில் நான் பார்க்கும் இடமெல்லாம் பெண்கள் ஜொலிக்கிறார்கள். எனவே இன்றைக்கும் அந்த நிலை தொடர வேண்டும். வெறும் குர்ஆனை மனனம் செய்வதோடு ஹதீஸை விளக்கமாக தெரிந்து கொள்வதோடு இல்லை. இது ஒரு நீண்ட பயணம். இந்த கல்வியும் இதனுடைய தேடுதல் வேட்கையும் மன்னரை வரையிலும் தொடர வேண்டும். சமூகம் எதிர்பார்க்கிறது. ஒரு சமூகத்தினுடைய ஒரு பெரிய கூட்டத்தை இழந்துட்டோம். இன்னைக்கெல்லாம் நிறைய பையங்க நம்ம கையில இல்லை. போதைகளுக்கு அடிமைப்பட்டு போனார்கள். எங்கோ இன்றைக்கு மொபைலிலே அடிமையாகி, எங்கோ ஆபாசங்களுக்கு அடிமையாகி, பெற்றோர்களின் சொல்லை மீறும் இடத்தில் யாருக்கும் கட்டுப்படாத ஒரு சமூகம் வளர்ந்து வருவது வருத்தம் அளிக்கிறது. இந்த பிள்ளைகளை நான் குறை சொல்லவில்லை. அவர்களை பெற்றெடுத்த நாமே கடமை உடையவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கிற மிகப்பெரிய சன்மானம் சொத்தல்ல, சுகமல்ல, மின் அதபி ஹசன், அழகிய ஒழுக்கம் என்றார்கள். பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்கிற மிகப்பெரிய சொத்து அழகிய ஒழுக்கம். மா நஹல வாலிதுன் வலதஹு மின் நுஹல் அஃலலு மின் அதபி ஹசன். ஒரு தந்தை தன் பிள்ளைக்கு கொடுக்கிற சன்மானங்களிலெல்லாம் மிகச்சிறந்த சன்மானம் மிக உயர்வான ஒழுக்கம். பிள்ளைகளுக்கு ஒழுக்கம் சார்ந்து நாம் வளர்த்து விடுவோம் என்றால் நாளை இந்த மண்ணில் அவர்கள் ஜொலிக்கிறார்கள். நாடு தழுவிய இன்றைய சூழலில்
நம்முடைய பிள்ளைகள் மார்க்கம் சார்ந்து வளர வேண்டிய கடமை இருக்கிறது. இன்னொரு பக்கம் பிள்ளைகளின் எண்ணங்களில் இறைவனின் சிந்தனையை கொண்டு உண்டாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. நான் அடிக்கடி சொல்வதுண்டு, இந்த சமூகத்தில் மிகப்பெரிய தாய்மார்கள் தன் பிள்ளைகளை வளர்த்து வரும் காலம் 2 வயது 3 வயது பருவத்தில் பசியா அல்லாஹ் இடத்தில் கேள் என்று சொன்ன தாய்மார்கள் வரலாற்றில் மிளறுகிறார்கள். ஆடை இல்லை, அல்லாஹ் இடத்தில் கேள். தாகம், ரப்பிடத்தில் கேள். சுகமில்லை, அவனிடத்தில் சுகத்தை கேள். 3 வயது பிள்ளைகளை 4 வயது பிள்ளைகளை தேவைகளை அல்லாஹ்விடத்தில் கேட்க சொல்லி பழக்கி அந்த தாய்மார்கள் எங்கே? அந்த பிள்ளைகள் அப்படி வளர்கிறார்கள், உருவாகிறார்கள். உலகத்தில் என் தேவையை என் ரப்புதான் பூர்த்தி செய்வான் என்கிற அந்த உணர்வை ஆழமாக அவர்கள் 5 வயதுக்கு முன்பிருந்தே பதித்து வருகிறார்கள். உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய குடும்பத்திலும் சஹாபிகளிலும் பதித்த பாடம் அது. இன்னொரு பக்கம் சஞ்சலங்களும் சங்கடங்களும் வரும்போது அதில் நிதானமாக அதை அணுகுகிற வாழ்க்கையை உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கிறாங்க. இதிலெல்லாம் அழகிய முன்மாதிரியாக பெண்கள் திகழ்ந்திருக்கிறார்கள். நான் வியந்து போன ஒரு வரலாறை இங்கே சொல்ல வேண்டும். சையதுனா தல்ஹத் இப்னு உபைதுல்லா, உலக வரலாற்றின் மகுடம், மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அன்பு தோழர். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் தோழர்களை பொறுத்தவரையில் அவர்களின் மூச்சும் பேச்சும் அல்லாஹ்வாகவே இருந்தது. அவர்களின் உணர்வும் நேசமும் ரசூலாக இருந்தது. அல்லாஹ்வின் ரசூல் என்ன சொல்வார்களோ அதற்கு தங்களை இழக்க தயார். மதீனாவினுடைய அன்சாரிகளின் தலைவர் சையதுனா ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொன்ன வார்த்தையை கோல்டு எழுத்துக்களால் வரலாறு பதிவு செய்கிறது. உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாரில் வந்து சொன்னார்களாம், இன்னஹாதா அம்வாலுனா யா ரசூலல்லாஹ் பைன யதை, நாங்கள் எந்த சொத்துக்காக, பொருளுக்காக, பணத்திற்காக போராடினோமோ, உழைத்தோமோ அத்தனையும் தங்கள் காலடியில் கொண்டு போடுகிறோம். அவர் சொன்ன வார்த்தை வரலாற்றில் தங்க எழுத்துக்களால் பதிவானது. காசுக்காக போராடியவர்கள், களமாடியவர்கள், பல உறவுகளை கூட பகைத்தவர்கள். உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வருகை வந்த பின்னால் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருக்கரம் பற்றி கலிமாவும் ஈமானும் கொண்ட பின்னால் அல்லாஹ்வின் மீது அவர்களுக்கு ஏற்பட்ட நம்பிக்கை, அன்னலார் மீது ஏற்பட்ட நேசம். அவர் சொன்ன வார்த்தை, நாங்கள் உழைத்ததும் தேடியதும் சம்பாதித்ததும் சொத்துக்கள் அத்தனையும் தங்கள் காலடியில். இன்னஹாதா அம்வாலுனா பைன யதை ஹுஸ் மின்ஹா மா ஷிதா த மின்ஹா மா ஷிதா, தாங்கள் எவ்வளவு விருப்பமோ அவ்வளத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். மனுஷன் கடைசி வரைக்கும் அந்த காசை விட்டு வெளியில வராத வாழ்க்கை இது. கடைசி வரைக்கும் தன் பிள்ளைகளுக்கு கூட மொத்தமாக கொடுக்க மனமில்லாத மனிதர்கள் வாழும் உலகம். ஹுஸ் மின்ஹா மா ஷித் த மின்ஹா மா ஷித், தாங்கள் எவ்வளவு விருப்பமோ எடுங்கள். தாங்கள் எது வேண்டாம் என்கிறீர்களோ அதை போட்டுடுங்க, அதல்ல முக்கியம். அதுக்கு அடுத்த ஒரு வார்த்தை சொன்னார், இன்னமா அஹதுத யா ரசூலல்லாஹ் அஹப்பு இலைய மிம்மா தரக்தா, தாங்கள் எதை வேண்டாம் என்று போட்டு விட்டீர்களோ, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எதை தாங்கள் பிரியப்பட்டு எடுத்தீர்களோ, நான் சொல்லட்டுமா? பொதுவா பணத்தை கொடுத்துட்டு உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ எடுங்க, வேண்டாத்த போட்டுருங்க, அவங்க எடுத்த பின்னால மிச்சம் இருக்க நமக்கு சந்தோஷமா இருக்கும், இவ்வளவு மிச்சம் இருக்குதே. அவர் சொன்ன வார்த்தை, தாங்கள் எதை எடுத்தீர்களோ அதுதான் தாங்கள் வேண்டாம் என்று போட்டதை விட எனக்கு பிரியமானது. தாங்கள் கீழே போட்டு விட்டீர்களே வேண்டாம் என்று, அதை விட தாங்கள் எடுத்துக்கொண்டது எனக்கு பிரியம். இன்னும் சொல்லட்டுமா, எந்த சொத்துக்களை தாங்கள் வேண்டாம் என்றீர்களோ அந்த சொத்தை இனிமேல் நாங்களும் அனுபவிக்க பிரியப்படலை. மனித புனிதர்களை அல்லாஹ்வோடு ரசூலோடு அழகிய உறவை உண்டாக்கியதற்கு பின்னால் அற்ப உலகத்தின் மீது தேடுதல் வேட்கை குறைந்தது. உழைத்தார்கள், சம்பாதித்தார்கள், இந்த தீனின் வளர்ச்சியில் தங்களை மொத்தமாக ஆக்கினார்கள். இதில் ஆண்களும் பெண்களும் சமம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் போர்க்களங்களில் எத்தனை பெண்மணிகள், எத்தனை பெண்மணிகள்! எனக்கு முன்னால் தோழர்கள் எல்லாம் ஓடிய போது
நான் என் முன்னால் ஒரு பெண்ணை பார்த்தேன். வடப்பக்கம் திரும்பினேன், அங்கே அந்த பெண் இருக்கிறாள். இடது பக்கம் திரும்பினேன், அங்கே அந்த பெண் இருக்கிறாள். என்னை நோக்கி வீசப்பட்ட அம்பு என் மீது வருவதற்குள் அந்த பெண் தாங்கி பிடித்துக் கொண்டாள் தன் கரம் என்று காத்தமுன் நபியின் பாராட்டுகிறார்கள். வரலாற்றில் திருமதி ஷரீஃபிலே வருகிற ஹதீஸ். அன்னை உம்மு அம்மாரத்துல் மாசினி உஹது களம், அன்னை உம்மு அம்மாரத்துல் மாசினியை சொல்கிறார்கள், நான் பார்க்கும் இடமெல்லாம் அந்த பெண் காட்சி அளித்தார்கள். சாபாக்கள் கொஞ்சம் ஓடும் நிலை உஹதுல ஏற்படுது. ஆனா அம்மா அந்த பக்கமா இருந்த அம்பு வந்தால் அங்கே பாய்கிறார்கள், இங்கே பாய்கிறார்கள். இஸ்லாம் கண்ட போர்க்களங்களிலும் உங்கள் தியாகத்தை நாங்கள் மறக்க முடியாது. ஒரு மாபெரிய சக்தி உங்களுக்கு இருக்கிறது ஈமானோடு. ஈமானை வளர்த்த இடத்தில், பாதுகாத்த இடத்தில், இன்றைக்கு வரையிலும் உலகத்தில் கொண்டு சேர்த்த இடம் பெண்கள் அதில் தனிப்பெரும் பங்குக்கு சொந்தமானவர்கள். நாங்கள் கவலைப்படுவதெல்லாம் இன்றைய இந்த சமூகத்தின் பெண்கள் திசை மாறி போய்விடக் கூடாது, எங்கோ கவனம் சிதறிவிடக் கூடாது, ஈமானையும் கூட எங்கோ அவர்கள் கொண்டு போய் இழந்துவிடக் கூடாது என்று நாங்கள் கவலைப்படுகிறோம். உங்கள் உணர்வுகளில் அல்லாஹ் இருக்க வேண்டும். பிரச்சனைகளை அல்லாஹ்விடத்தில் கேட்டு பழகுங்கள். ரசூல் இருக்க வேண்டும். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தவிர்த்து உலகத்தில் யாரை பின்பற்றினாலும் வெற்றி பெற முடியாது. வெற்றி ரசூலின் வாழ்க்கையில். திருக்குரானில் அல்லாஹ் சொன்னான், அழகிய முன்மாதிரி என் நபியின் வாழ்க்கையில் இருக்கிறது. முன்மாதிரின்னு சொல்லல, அழகிய முன்மாதிரி, மிகச்சிறந்த ரோல் மாடல் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வளர்க்கும் அந்த முன்மாதிரி ரசூல் இடத்தில் எடுக்க வேண்டும். இங்கே வந்திருக்கிற தாய்மார்கள் ஒரு சில நிமிடங்களில் முடித்துக் கொள்வோம். நான் மறக்க முடியாத பெண்மணி அண்ணல் தல்ஹத் இப்னு உபைதுல்லா அவர்களின் வீட்டு பெண்மணி. கொடை வள்ளல், வாரி வழங்கும் மனம் படைத்தவர்கள். மதீனாவில் அவர்களுக்கு நிகர் இன்னொருவர் உண்டா என்று பேசப்படும் காலமும் இருந்தது. தல்ஹத் இப்னு உபைதுல்லாவை மிஞ்ச முடியுமா என்று பேசப்பட்டது. அவரின் பெரும்பகுதி சொத்து ஈமானுக்காக, அல்லாஹ்வையும் ரசூலையும் இந்த உலகத்தில் சமூகம் அழகாக எடுத்து நடப்பதற்காக. ஒரு இரவு வீட்டுல படுத்திருக்கிறாங்க, தூக்கம் வரல. தல்ஹத் இப்னு உபைதுல்லா தூக்கம் வரல, எழுந்திருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் நிற்கிறாங்க, அப்புறம் கொஞ்சம் வீட்டுக்கு வெளியில வர்றாங்க, மீண்டும் உள்ள போறாங்க, மீண்டும் உட்கார்றாங்க, படுக்கிறாங்க. அவங்க மனைவி எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்கிறாங்க. கண்ணகு மல்து, ஹதீஸ்ல வர்ற வாசகம், கண்ணகு மல்து, ஏதோ விஷம் தேல் கொட்டியதை போல் துடித்துக் கொண்டிருக்கிறார். தேல் கடித்து விட்டதோ, அப்படி ஒரு தேல் கடித்தால் எப்படி இருக்கும், அப்படி இப்படிமா உருண்டு புரண்டு எழுந்திருக்கிறாங்க, படுக்கிறாங்க, உட்கார்றாங்க. செய்தனா தல்ஹத் இப்னு உபைதுல்லா. அவங்க வீட்டம்மா கேட்கிறாங்க, என்ன செய்து, ஏதாவது பிரச்சனையா? உடல் ரீதியாக பிரச்சனையா, மன ரீதியாக பிரச்சனையா? மனசுல பிரச்சனைனாலும் தூக்கம் வராது, உடல்ல பிரச்சனைனாலும் தூக்கம் வராது. என்ன பிரச்சனை அம்மா கேட்கிறாங்க. அவர் சொன்னார், உடலிலும் மனதிலும் எல்லாம் பிரச்சனை இல்லை, வீட்டுக்கு சொத்து வந்திருக்கு, அதான் பிரச்சனை. என்ன சொத்து வந்திருக்கு? ஹதரமௌத்திலே இருந்து பல லட்சம் திர்ஹம் வந்து வீட்டுல இறங்கியிருக்கு. ஹதரமௌத் என்ற பகுதியில இருந்து பல லட்சம் திர்ஹம். அன்னைக்கெல்லாம் பல லட்சம் திர்ஹம் என்றால் லேசா? மூட்டை மூட்டையாக ஒரு வீட்டுல கொண்டு அடுக்கப்பட்டிருக்கிறது. அது வந்து இறங்கும் போது இஷாவுடைய நேரம் ஆகி போச்சு. அது அவர்களுடைய சொந்த பணம். அவர்கள் உலக அளவில், வேல்டு அளவிலே பொருளாதாரத்தை வளர்த்தவர்கள். வெளிநாடுகளில் சரக்குகளை இறக்குமதியும் ஏற்றுமதியும் செய்தவர் செய்தனா தல்ஹத் இப்னு உபைதுல்லா. அவர் சொன்னார், ஹதரமௌத்திலே இருந்து பல லட்சம் திர்ஹம் வந்து குவிந்திருக்கிறது. இதை பார்த்துட்டு எனக்கு தூக்கம் வரல. அவங்க மனைவி விளங்கிட்டாங்க. ஏன் கவலைப்படுறீங்க? ஒன்னும் கவலை இல்லை, உங்களுக்கு தோழர்கள் இருக்கிறார்கள், தேவை உடையவர்கள் இருக்கிறார்கள், உங்களுக்கு தோழர்கள் இருக்கிறார்கள், தேவை உடையவர்கள் இருக்கிறார்கள். மதீனாவிலே தேவை உடைய குடும்பங்கள் இருக்கிறது. எல்லாம் நாளை காலை கொஞ்சம் சுபுகு விடியட்டும்,
இது முறையாக பயன்பெறும் அப்படின்னா அந்த சொத்து ராத்திரி இறங்குச்சே யாராவது திருடர்கள் வந்துருவாங்களா, எடுத்துட்டு போயிடுவாங்களா, அந்த பயம் இல்ல. இவ்வளவு பெரிய சொத்தை எங்க வீட்டில் வைத்து இரவு கழிகிறதே, இதை தேவை உடையவர்களுக்கு நான் கொடுக்க முடியாமல் நேரம் இருட்டி விட்டதே என்று கவலைப்பட்டாங்க. தேவை உடையவர்களுக்கும் ஈமானின் பலகீனமானவர்களுக்கும் இதை கொண்டு சேர்க்க முடியவில்லையே, அதற்குள் இரவு வந்து விட்டதே, அவங்களுக்கு போனா ராத்திரி எவ்வளவு புரோஜனமா அவங்க வீடு கழியும் அப்படின்ற கவலை. ராத்திரி தூக்கம் போது அந்த அம்மா சொன்னாங்க, கவலை எல்லாம் பட வேண்டாம், கொஞ்ச நேரத்துல சுபுகு விடியும், விடிந்த போது தேவை உடையவர்கள் மாத்திரம் அல்ல, உங்கள் தோழர்கள் நிறைய இருக்கிறாங்க, எல்லாருக்கும் இதை நம்ம பங்கு வச்சிருவோம் அப்படின்னு சொன்னாங்க. யாரு? அந்த வார்த்தை அவருக்கு ரொம்ப ஆறுதல். அவர் சொன்னாராம், இன்னைக்கு முவஃபக் பிந்துல் முவஃபிர். அவன் சொன்னாங்களாம், நீ அருள் பெற்றவரின் பிள்ளை இல்லையா, அருள் பெற்ற குடும்பத்தில் பிறந்த பிள்ளை இல்லையா? யாருன்னா அந்த அம்மா உம்மு குல்சூம். யார் அந்த உம்மு குல்சூம்? சையதுனா சித்திகுல் அக்பர் ரலியல்லாஹு மக, அபூபக்கர் சித்திகின் மகள். அபூபக்கர் சித்திக் தன் பிள்ளைக்கு உம்மு குல்சூம் பேர் வச்சாங்க. சையதுனா அலி தன் பிள்ளைக்கு உம்மு குல்சூம் பேர் வைக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு குல்சூம்னு பேர் வச்சிருந்ததுனால சஹாபாக்களின் நிறைய குடும்பங்களில் உம்மு குல்சூம் என்ற பெயர் பதிவாகும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் அன்பு மகள் உம்மு குல்சூமை தல்ஹத் இப்னு உபைதுல்லா நிக்கா செய்திருக்கிறாங்க. அந்த அம்மா சொன்னாங்களா, கவலையே வேண்டாம், மொத்த சொத்தையும் காலையில் உங்கள் அன்சார், யார் அன்சாரிகள், யார் முஹாஜிர்கள், யாருக்கு தேவை பட்டியல் நான் தருகிறேன். அவர் சொன்னார், அல்ஹம்துலில்லாஹ், இவ்வளவு அருள் நிறைந்த குடும்பத்தில் அருளுக்குரிய ஒரு சஹாபியின் பிள்ளையாக நீங்கள் பிறந்ததால் நான் நிம்மதி பெறுகிறேன். அதுக்கு பின்னால தூங்குனாங்க. காலை எழுந்துச்சு, வட்டில் தயாரா இருக்கு அம்மா கையில. பார்த்தாங்க, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அவங்க ரொம்ப வாழ்த்துறாங்க அம்மாவை. வரிசையா போட்டிருக்காங்க யார் யாருக்கு கொடுக்கணும். பல லட்சம் திர்கத்தை பங்கீடு செய்து முடிக்கிறாங்க. முடித்த போது மா பக்கிய ஃபீ பைத்திஹி திர்ஹமுன், அவங்க வீட்டில் ஒரு திர்கம் மிச்சம் இல்லை. ஒரு திர்கம். ஒரு கணவனை வாழ்க்கையை அழகுபடுத்துகிற இடத்தில் இந்த சமூக பெண்கள் அவரை அல்லாஹுடைய தொடர்பில் அவர் ஆழமாக இருந்த போதிலும் அவருக்கு வந்த கவலையை தீர்க்கும் இடத்தில், அவருடைய பிரச்சனைக்கு தீர்வு வழங்குகிற இடத்தில் இந்த சமூகத்தின் கண்மணிகள், அருமையான தாய்மார்கள், உங்களுடைய மிகச்சிறந்த சேவையும் உங்களுடைய மகத்தான பணியும் இருந்திருக்கிறது. இன்னைக்கு எல்லாம் கவலை நமக்கு இருந்தா கூடுதலா கவலை கொடுக்கறவங்களா பெண்கள் மாறிடுறாங்க. கொஞ்சம் ஏதாச்சும் பிரச்சனைனா அந்த பிரச்சனையை இன்னும் அப்படியா அப்படின்னு இன்னும் கொஞ்சம் அவங்க பயங்காட்டுற இடத்துல வேண்டாம். நீங்கள் பயங்காட்டும் இடத்தில் இருக்கக்கூடாது. எந்த பிரச்சனையை, கஷ்டமான பிரச்சனையை உங்கள் கணவர் சொன்னாலும், வீட்டில் சொன்னாலும், இது பிரச்சனையே இல்லை, இதற்கு தீர்வை ஒருவனால் தர முடியும். இந்த பிரச்சனை யாரை கொண்டு நடந்ததோ அவனே தீர்வை தருவான். அவர் மூலமா வந்துச்சு, இவர் மூலமா வந்துச்சு, நீங்க பார்க்கறதுனால தான் பிரச்சனை. எந்த பிரச்சனை யார் மூலமா வந்தாலும் அதை கொடுத்த இடத்தில் அல்லாஹ்வே இருக்கிறான். அதற்கு தீர்வையும் அவன் தருவான். அதை சாப்பிட்டதுனால நோய் வந்துச்சு, இதை சாப்பிட்டதுனால நோய் வந்துச்சுன்னு சொன்னாங்க சில பேர். இப்ராஹிம் கலீலுல்லாஹ் சொன்னாங்களா, நான் நோய்வாய்ப்பட்டதெல்லாம் என் ரப்பால் நோய்வாய்ப்பட்டேன், அவனை எனக்கு நோயை குணமாக்குவான். அதான் வாழ்க்கை. எனவே முன்மாதிரி பெண்கள் இருக்கிறார்கள், அவர்களை நீங்கள் எடுக்க வேண்டும், நடக்க வேண்டும். நாளைய சமூகத்தில் ஒளிமயமான எதிர்காலத்தை உண்டாக்க வேண்டும். உங்கள் வீடு அல்லாஹ்வின் நினைவுடைய வீடாக இருக்க வேண்டும். இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும், ஆலிமாக்களோடு மாத்திரமல்ல உங்கள் எல்லோருக்கும், தொழுகையை வீட்டில் விட்டு விடாதீர்கள். அருள் நிறைந்த ரமலான் வருகிறது. பகல் காலங்களில் வீடுகளில் நெருப்புகள் எரியக்கூடாது. உங்கள் 5 வயது பிள்ளைகளையும் நோன்பாக்கி பழக்குங்கள். சஹாபிகளின் வீடுகளில் 5 வயது பிள்ளைகள் நோன்பு பிடிக்க வேண்டும் என்று அந்த சஹாபிகள் பயிற்சி கொடுத்தார்கள் என்று வரலாறு இருக்கிறது. உங்கள் வீட்டில் 4 வயது 5 வயதிலும் அவர்களுக்கு பக்குவப்படுத்துங்கள், பயிற்சி கொடுங்கள். சின்ன கொஞ்சம் முதுமை, 60 வயசு ஆச்சு அதனால் நோன்பு பிடிக்க முடியல சொல்லாதீர்கள். 60 வயதை தாண்டி முதிர்ச்சி பெற்றவர்கள் நோன்பு வைத்திருக்கிறார்கள். இமாம் புகாரி ஒரு செய்தியை சொல்வார். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய கடைசி காலம் நோன்பு பிடிக்க முடியல, உடம்பு கொஞ்சம் பலகீனமா இருந்துச்சு. யார்? மாநபியின் ஹாதிம், பணியாளர், 10 ஆண்டு கால பணியாளர் அனஸ் பின் மாலிக். அண்ணன் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு 2 வருஷம் நோன்பு வைக்கல, 2 வருஷம் நோன்பு வைக்கல, முடியலங்கிறதுக்காக ஒரு மிஸ்கீனுக்கு ஒரு நாளைக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. ஒரு மிஸ்கீனுக்கு ஒரு நாளைக்கு சாப்பாடு, நோன்புக்கு பகரமா, முதுமையில. இப்போ அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே தன் முதுமையில் நோன்பை விட்டுட்டு ஃபித்யா, அதுக்கு பகரமா சாப்பாடு கொடுத்திருக்கிறாங்களே. அனஸ் பின் மாலிக் நோன்பை விட்டது எப்ப தெரியுமா?
117 வயதுல 119 வயது வாழ்றாங்க, 18 நோன்பு விடுறாங்க, 19 நோன்பு விடுறாங்க, 117 வயசு வரைக்கும் நோன்பு வச்சாங்க. இந்த செய்தியை இமாம் புகாரி எழுதுகிறார். 117 வயது வரையிலும் அந்த முதுமை நோன்பு பிடிக்க சக்தியை கொடுத்தது. 50 வயதில் 60 வயதில் என்னால் முடியவில்லை என்று சொல்வது அது ஆரோக்கியமானது இல்லை. இன்னும் நீங்கள் முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ் சொன்னான், நோன்பை விடுவதற்கு அனுமதி. நீண்ட பயணமா இருக்குமா, உடல் ஆரோக்கியம் குறைவா, விடுவதற்கு அனுமதி. நான் நோன்பு வைக்கிறது ஹைருன்னா அல்லாஹ், நோன்பு வைக்கிறது ஹைரு, நலவு. எனவே வீட்டுல பெண்களுக்கு சொல்லுகிறேன், பீரியட்ஸ் காலத்தை தவிர மற்ற காலத்துல நோன்பு வைக்கணும். இன்னும் ஒரு சட்டத்தையும் சொல்லி முடிப்பேன். பீரியட்ஸ் காலத்துல நைட்ல 4 மணிக்கு சுத்தமாயிட்டோம், நைட்ல 4 மணிக்கு சுத்தமாகறோம், குளிக்க முடியாது. 4:30 மணிக்குள்ள சகரை வைக்கணும், அல்லது 4:30 மணிக்கு சுத்தமாகறோம், 5 மணிக்கு சகரை முடிக்கணும். இப்ப நான் குளிச்சுட்டு போய் சகர் வைக்க வாய்ப்பு இல்லை, அதனால நாளைக்கு நம்ம குளிச்சுட்டு நோன்பு வைக்குவோம். இல்ல, நீங்க நோன்பு வைக்கணும். குளிப்பு கடமையாச்சு, ஆனா பீரியட்ஸ் முடிஞ்சு போச்சு. இப்ப காலையில 4:30 மணிக்கு தான் உங்களுக்கு தெரியுது நம்ம பீரியட்ஸ் நின்று போச்சு. இப்போ நீங்க குளிக்கிறதுக்கு நேரம் இல்லை, நோன்பு வச்சிருங்க, சகர் வச்சிருங்க, நியத்து வச்சிருங்க, காலையில் எழுந்துட்டு குளிக்கலாம் என்று ஷரியத்து சொல்லுகிறது. ஏன் அந்த நோன்பு விடப்படக்கூடாது? அப்ப நம்ம இந்த அளவுக்கு இல்லாம சாதாரணமா 5 நாள் வருது, 6 நாள் வருது, 7 நாள், ஒரு 2 நாள் பிந்தி வச்சுக்கலாம். ரமலானில் ஒரு நோன்பு விடுபடுமையானால் சய்யிதுனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யக்லிஹி ஸௌமு தஹர், நீங்க காலம் பூரா நோன்பு வச்சாலும் அந்த நோன்புக்கு நிகர் இல்லை என்றார். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரவி கேட்டாங்களாம், ஒரு நோன்பு ரமலான்ல விட்டுட்டேன், அந்த நோன்பு நான் ரமலான் கழிச்சு பிடிக்கலாமா? நீ பிடிச்சா நோன்புக்கு நோன்பு கிடைக்கும்பா, ஆனா ரமலானில போன நோன்பு எந்த காலத்திலும் கிடைக்காது. அதற்கு கிடைக்கிற கூலி, அதற்கு கிடைக்கிற பரக்காத்துகள், அருள்கள். எனவே நம்முடைய வீடுகள் ரமலானின் நோன்பாக வேண்டும். இரவு நின்று தொழும் பழக்கம் ஏற்பட வேண்டும். நீங்கள் தராவீகில் இருந்து தஹஜ்ஜத் வரையிலும் பாதுகாக்க வேண்டும். இன்னொரு பக்கம் 5 வேளை தொழுகை உடையவர்களாக நீங்கள் மாறுங்கள். ஆண்களுக்கும் பெண்களுக்குமாக சொல்கிறேன், வயது வந்த பிள்ளைகளுக்கும். உங்களை பார்த்து உங்க பிள்ளைங்க தொழுகை எடுப்பாங்க. எனவே நமது வீடு அல்லாஹுவை, ரசூலை நினைவு கூறும் இல்லமாக மாற வேண்டும். வீடுகளில் ஆபாசங்கள் இருக்கக்கூடாது, அல்லாஹ்வின் வரம்புகள் மீறப்படக்கூடாது, தவறுகள் குற்றங்கள் நடக்கக்கூடாது, பெற்றோர்கள் மதிக்கப்பட வேண்டும், பெண்கள் கணவனை மதிக்க வேண்டும், கணவன்மார்கள் மனைவியர்களுக்கு மரியாதையும் கண்ணியமும் கொடுக்க வேண்டும், பிள்ளைகளை மார்க்கம் சார்ந்து வளர்க்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான பாடத்தை எங்கள் நிஸ்வானின் பட்டமளிப்பு விழாவின் பரக்கத்தால் நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் எடுப்பதற்கும் நடப்பதற்கும் நாளை எதிர்காலத்தை ஒளிமயமாக்கி அல்லாஹு ரசூலுடைய அன்பையும் நெருக்கத்தையும் பெறுவதற்கும் தௌபீக் செய்வானாக. நம்முடைய இலக்கும் நோக்கமும் துன்யா அல்ல, துன்யாவின் யாருடைய வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் இல்லை. என் ரப்பு என்னை வாழ்த்த வேண்டும், தேர்ந்தெடுக்க வேண்டும், ரசூலால் நான் நேசிக்கப்பட வேண்டும். அந்த உணர்வை கொண்டு வாழுங்கள், வாழ துவக்குவோம். அல்லாஹ் இந்த மஜ்லிஸை ஏற்றுக்கொள்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக. நம்முடைய பிள்ளைகளின் கல்வியிலும் ஈமானிலும் அமலிலும் ரிஸ்கிலும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. நம்முடைய பிள்ளைகளுக்கு உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவானாக. திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கு இடையே சந்தோஷங்களை ஏற்படுத்துவானாக. கணவன் மனைவிக்கு இடையே சலசலப்பு இருக்கக்கூடாது, சண்டை இருக்கக்கூடாது. கணவன் மனைவிக்கு இடையே சந்தோஷமான வாழ்க்கை, 3வது ஒருவர் குறுக்க வந்து சந்தோஷத்தை வீணாக்கிடக்கூடாது. வாழட்டும், மகிழ்ச்சியாக அவர்கள் வாழ வேண்டும். கணவன் மனைவி மகிழ்ச்சியாக வாழ்ந்தால் பிள்ளைகள் அறிவளர்ச்சியோடு வளர்கிறார்கள். எந்த வீட்டில் கணவன் மனைவிக்கிடையே சண்டை நடக்குமோ அந்த வீட்டில் பிள்ளைகளின் அறிவையும் அது பாதிக்கிறது என்று நவீன உலகம் இன்றைக்கு பேசுகிறது. எனவே சண்டை இல்லாது, பிரச்சனை இல்லாது கணவன் மனைவி இணைந்து மகிழ்ச்சியோடு அல்லாஹ்வின் பொருத்தத்தோடு வாழச் செய்வானாக. இதுவரைக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக. கர்ப்பமான நமது வீட்டு பிள்ளைகளை சுகமாக பிள்ளை பெற்றெடுக்க செய்வானாக. தாயையும் பிள்ளையும் ஹயாத்தோடு ஆக்கி அல்லாஹுவின் ரசூலின் சுன்னத்தில் நின்று வாழச் செய்வானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்க்காரே ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து
குறிப்பாக மேடையிலும் கீழையும் இருக்கிற உலமா பெருமக்களின் உயிரோட்டமான துஆவை ஆதரவைத்து இந்த நிர்வாகிகளை இஸ்மாயில் சாஹிப் உட்பட அவர்களோடு தோள் கொடுத்த இந்த பள்ளிவாசல் தலைவர், இன்னும் நிர்வாகம், பொருளாளர், செயலாளர், இந்த மதரசா வளர்வதில் இன்னும் செழுமை அடைவதில் யாரெல்லாம் உதவிகளால், ஒத்துழைப்பால், நேரங்களை கொடுத்து இங்கே தியாகம் செய்கிறார்கள் அத்தனை பேருக்கும் அல்லாஹ் சிறந்த பகரமும் வழங்குவானாக. வாஹ்ரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.